அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உலக மகளிர் நாள் மற்றும் உலக தாய்மொழி நாள் நிறைவு விழா 10/3/2024 கோயம்புத்தூர் மாநகரில் உள்ள ரேஸ்கோர்ஸ் சாலையில் அமைந்துள்ள வைஷ்ணவி மஹாலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வின் தொடக்கத்தில் அருமையானதொரு வரவேற்பு நடனம் அரங்கேற்றப்பட்டது. செல்வி நிதர்சனா, செல்வி ரக்ஷனா, செல்வி ரியா, செல்வி அக்ஷதா, செல்வி சஞ்சு விகாசினி இவர்கள் ஐவரும் சிறப்பாக நடனமாடினார்கள். இந்நிகழ்வில் பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் புதுவை கவிஞர் திரு அமிர்தலிங்கம் கங்காதரன் அவர்களுக்கு இந்திய தபால் துறையின் ரூபாய் 5 மதிப்புள்ள வாழ்த்து அஞ்சல் தலை வெளியிட்டு கவிஞருக்கு பொன்னாடையும் போர்த்தி அவராற்றும் தமிழ் இலக்கிய பணிக்கு அங்கீகாரம் அளித்து கௌரவித்தார். திரு அமிர்தலிங்கம் கங்காதரன் பூங்காவின் உறுப்பினர்களுக்கும் கோவை மக்களால் நிரம்பியிருந்த அவைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றார். திருமதி கீதா தயாளன் அவர்கள் வரவேற்புரை வழங்க இசைச்செல்வி கிரிஜா ராஜசேகர் அவர்களின் நெறியாளுகை கீழ் நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்கியது. இந்நிகழ்வில் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்களும் கவியரசி இரா விஜயா அவர்களும் திருக்குறள் செல்வி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்களும் பாடலை பாடி அனைவரையும் இசை வெள்ளத்தில் மூழ்கச் செய்தனர். கவியரசி இரா விஜயா அவர்களின் தலைமையில் கவியரங்க அமர்வு சிறப்பாக நடந்தேறியது. இந்நிகழ்வில் திரு தங்க முருகேசன் அவர்களுக்கும் பேராசிரியர் கனல் மைந்தன் அவர்களுக்கும் திருக்குறள் செல்வி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் புலவர் பூ ஆ ரவீந்திரன் கோவை அவர்களுக்கும் முனைவர் கோவை கிருஷ்ணா அவர்களுக்கும் கவிஞர் SVR மூர்த்தி பெங்களூரு அவர்களுக்கும் தமிழ் மாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பிரான்ஸ் கம்பன் கழகம் இணைந்து நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களின் 50வது ஆண்டு இலக்கிய பணியை பாராட்டி 500 கவிஞர் பெருமக்களுக்கு செந்தமிழ் செம்மல் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மகளிர் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழும், உலக தாய்மொழி நாளில் கலந்து கொண்டவர்களுக்கு செம்மொழி செல்வம் விருதும், பன்னாட்டு கவிதை போட்டியில் பெண்மையை போற்றுவோம் என்ற நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கும், சங்கத்தமிழே வணக்கம் என்ற போட்டியில் பங்கேற்றவர்களுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார் அவர்கள் எழுதிய தன்முனை இயைபில் குறளமுதம் என்ற நூலும், கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களின் கடவுளின் கை என்ற கவிதை நூலும், ஒண்டோடி கண்ணே என்ற சங்கப்பூக்களின் 4வது தொகுதியும், முகங்கள் 6 என்ற 6 கவிஞர்களின் கவிதைகளின் தொகுப்பும், நீலகண்ட தமிழன் அவர்கள் எழுதிய கிழிந்து தொங்கும் வானம் என்ற கவிதை தொகுப்பு கவிஞர் கனல் மைந்தனின் அணிந்துரையுடனும் வெளியிடப்பட்டது. கோவை நிகழ்வு சிறப்பாக நடந்தேறுவதற்கு உதவி புரிந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இணை துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் வந்து சிறப்பித்து கொடுத்த பார்வையாளர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.